Hi friends, நம்ம இன்னைக்கு patch work வந்து எப்படி ரொம்பவே ஈஸியா clothல வந்து நம்ம அட்டாச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க என்ன சைஸ் patch work வந்து எடுத்துக்கிட்டாலுமே அத ஃபர்ஸ்ட் glue வச்சு சென்டர்ல வந்து நிறைய glue வச்சு அப்ளை பண்ணிட்டு அப்படியே அத வந்து ஒட்டி வச்சிருங்க. அது dry ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணனும். நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது வெளிப்பக்கமா தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கிறதுக்கு பார்க்கணும். எந்த இடத்துல நமக்கு கேப் இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி மெஷின்ல வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். சென்டர்ல வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ண வேண்டாம். ஏனா வந்து நம்ம சென்டர்ல வந்து ஆல்ரெடி glue வச்சு அப்ளை பண்ணனால அது நல்லாவே ஒட்டி இருக்கும். அதனால வெளிப்பக்கமா இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு ரொம்பவே டைம் சேவிங்கா நம்ம வந்து பேட்ச் வந்து ரொம்பவே ஈஸியா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நீடிலும் நம்ம வந்து டேமேஜ் ஆகாம நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து பேட்ச் வர்க் வந்து ஒரு கிளாத்ல வந்து அட்டாச் பண்ண போறீங்க அப்படினா இந்த மெத்தட்ல நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாவே glue வந்து அப்ளை பண்ணிட்டு அது நல்லா ஒட்டிட்டேன். அது dry ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்திருக்கேன். வெளிப்பக்கமா எந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டிட்ச் பண்ண ஈஸியா இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சுத்தி வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். ரொம்பவே சீக்கிரமாவும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. பேட்ச் வர்க் யூஸ் பண்ணி வர்க் பண்ணக்கூடிய டெய்லர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. Thank you.